அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். நான் கல்வியாளர் ஹுமாயூன் கபீர், தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. நம் உணவை நாமே உண்பது போல, நம் மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நம் உரிமையை நாமே போராடி பெற வேண்டும். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் உமாபதி. நான் நாம் தமிழர் அமெரிக்கால இருந்து பேசிட்டு இருக்கிறேன். 2024 இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை நேர்காணல் எடுத்து வருகிறோம். இந்த நேர்காணலில் தமிழ்நாட்டில் குறிப்பாக தஞ்சாவூர் நாடாளுமன்ற வேட்பாளர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் அண்ணன் உயர் திரு ஹிமாயன் அவர்களை சந்தித்து பேட்டி எடுக்க போறோம். ஆனா வணக்கம். வணக்கம் தம்பி. ஆனா உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகம் கொடுங்கண்ணா. நீங்க யாரு? ஹிமாயன் அப்படிங்கிறவர் யாரு? உங்களுடைய பின்புலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நான் தஞ்சாவூர் பூண்டி கல்லூரில படிச்சேன். நானு இப்ப கல்லூரி வச்சிருக்கேன். நானு இயல்பா இயற்கையின் மீது நாட்டம் கொண்டாலும் எனக்கு இப்ப அது சுற்றுச்சூழல், சூழலியல், இந்த ஃபாரஸ்ட் என்வைரன்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்ல தனிப்பட்ட முறையில் ஒரு ஆர்வம் உள்ள ஆளு. இனத்தின் மீது ஒரு சின்ன ஒரு பற்று, ஒரு பாசம் அப்படி இருந்தது. ஆனா அது 2009க்கு அப்புறம் தான் அது நம்ம உள்ளுக்குள்ள உள்ள உணர்வு, அந்த இன்ஸ்டிங்க்ட் உணர்வு வெளிப்பட்டுச்சு. படுகொலைக்கு அப்புறம் தான் இது நமக்குள்ள எல்லோருக்குள்ளேயும் உள்ள ஒரு உணர்வை வெளிப்பட்டுச்சு. அங்கங்க சிதறி கிடந்த சிறு சிறு நெருப்பை பூரா ஒரு இடத்துல கொளுத்தி மிகப்பெரிய ஒரு பெரிய எரிமலை கங்கு மாதிரி உருவாக்கி கொடுத்தது அந்த சீமான் தான். ஒரு பெருசா சொல்றதுக்கு இல்ல, தமிழ் பற்றாளர்னு சொல்லக்கூடாது, பற்று இல்லாம இருந்த எங்களை இன்னும் கூடுதலா பற்று உடையவனா மாத்தினது நாம் தமிழர் அரசியல் தான், வேற எதுவும் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னாவே என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலான கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சீட்டு வேணும், உங்களுக்கு சீட்டு வேணும்னு சொல்லி தலைமை கிட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த முறை எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் பெரும்பாலான கட்சிகள் கேட்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்சியுடைய தலைமை என்ன பண்ணுன்னா, நீங்க இப்ப போட்டியிடுறதுக்குனே நீங்க விருப்ப மனு வாங்குறதுக்கு இவ்வளவு தொகை கட்டணும், 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பணத்தை வசூல் பண்ணுவாங்க. அப்படி வாங்கினாலுமே தலைமை என்ன பண்ணுவோம், நேர்காணல் அப்படிங்கிற பெயர்ல அவங்களா ஒரு முடிவு எடுத்து பண்ணுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவங்க யாரை போட்டியிட வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமா, யாரை இந்த களத்துல நிக்க வைக்கணுங்கிற முடிவு பண்றாங்க. அப்படி தேடிட்டு இருக்கிறப்போ தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு ஹிமாயின் அவர்களை அண்ணன் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணுதான் ஆகச்சிறந்த காரணம். ஒண்ணு மண்ணின் மைந்தன், ரெண்டாவது கருத்தியலா எல்லாரும் எதிர்கொள்றதுக்கு உண்டான ஆளுகளா பார்த்து அண்ணன் நிப்பாட்டி இருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில ஏதாவது யாரு சீமானுக்கு அண்ணனுக்கு அப்புறம் யாரு இங்க ஸ்டார் வேட்பாளர்னு கேட்பாங்க. ஆனா 40 தொகுதியில நிப்பாட்டின அத்தனை பேருமே நாம் தமிழர் கட்சியோட ஸ்டார் வேட்பாளர் தான். அதுல தஞ்சாவூர் பகுதியில கொஞ்சம் இப்ப நான் இங்கே இருந்தனால இப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்டு எடுக்கு எல்லா இடங்களும் போக முடியும், வர முடியும். ரெண்டாவது தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய பகுதிகளான பிரச்சனைகள் அதெல்லாம் ஓரளவுக்கு இங்கே பிறந்து வளர்ந்தனால எனக்கு அது கூடுதலா அதுல கவனம் உண்டு, கூடுதலா எனக்கு அதுல பார்வம் உண்டு அப்படிங்கிற ஒரு புரிதல். ரெண்டாவது களத்துல இருக்கிற கேப்டனுக்கு தான் தெரியும் எந்த நேரத்துல பந்தை யார்கிட்ட கொடுத்து பவுலிங் போட விடலாம், யாரை எப்ப ஸ்பின்னர் கொடுக்கலாம், யாருக்கு எப்ப ஃபாஸ்ட் பாலர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கேப்டனுக்கு தெரியும். அது மாதிரி தஞ்சை நாடாளுமன்றத்துக்கு நான் நின்னதான் சரியா இருக்கும் அப்படிங்கறது அண்ணன் முடிவு பண்ணி தான் நீ நில்றா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன நிப்பாட்டினாங்க. அது மாதிரி இப்ப களமும் அண்ணன் என்ன கணக்கு பண்ணி நிப்பாட்டினாரு, எந்தவித பார்வையை கொண்டு நிப்பாட்டினாரு, எவ்வளவு நுட்பமா அண்ணன் இதை பார்த்தாரு அப்படிங்கிறத எனக்கு முன்னாடி யூகிக்க தெரியல. களத்துல நின்று மக்களை போய் சந்திக்கக்குள்ளதான் தெரியுது இவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த தேர்வு அண்ணன் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா களம் எனக்கான வாய்ப்பா மாறிக்கிட்டு வருது டே பை டே. நேத்து இருந்த நிலைமை இன்னைக்கு வேறையா இருக்கு, இன்னைக்கு போய் சந்திச்ச பிறகு நாளைக்கு வேறையா இருக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் கிடைக்குது. அப்படின்னா இல்லைங்க நாங்க நாம் தமிழருக்கு போடுறதுக்காக இருக்கிறோம், இல்லைங்க இந்த முறை வேற யாருக்கும் போடலைங்க, நாம் தமிழருக்கு தான் போடுறதுக்கு இருக்கிறோம், எங்க நாங்க பல கட்சிக்கு போட்டாச்சு, இந்த முறை நாம் தமிழர், இந்த முறை அப்படிங்கிற சொல்லுதான் எங்களை வேகமா ஓட வைக்குது. இந்த முறை அப்படின்னு அந்த சொல்லு, இந்த முறை நாம் தமிழர் தஞ்சை நாடாளுமன்றத்தை வெல்லும்
அப்படின்னு நானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த முறை. மகிழ்ச்சிங்கண்ணா. ஆனா வந்து இப்போ அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கள் வந்து பெரும்பாலுமே வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து எளிதா சென்றடைஞ்சிடும். அந்த சென்றடைகிறது வந்து முக்கிய காரணங்கள்ல நீங்களும் ஒரு வழியா இருந்தீங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அண்ணன் வந்து அண்ணனுடைய காணொலிகள்லாம் தேடுறப்போ வந்து கல்லூரியில வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கல்லூரியில பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி, என்னுடைய நினைவு சரியா இருந்தா. எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஐயம் என்னன்னா, பெரும்பாலும் வந்து அண்ணனை வந்து எந்த கல்லூரிக்கும் அழைக்க மாட்டாங்க. எப்படி யாரா இந்த கல்லூரியில வந்து ஒருத்தர் போய் கூப்பிட்டுருக்காங்களேன்னு சொல்லி கேட்டோம். நாங்களே நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாமே பொதுவாக இருக்கக்கூடிய கல்லூரி படிக்கிற மாணவர்கள் எல்லாமே யோசிச்சாங்க, எப்படி வந்து யாரோட கல்லூரியா இருக்கணும்னு தேடுறப்பதான் அன்னை கல்லூரி அப்படிங்கிறது வந்து நாங்க வந்து தேடுறப்பதான் தெரிஞ்சது. அந்த கல்லூரியினுடைய தாளாளர் வந்து நாம் தமிழர் கட்சியின் மீது அதிக ஈடுபாடு உடையவர் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அண்ணனை வந்து நீங்க கல்லூரியில போய் பேச வச்சதுக்கு அப்புறம் தான் அது இன்னும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நிறைய இளைஞர்கள் வந்து அண்ணனை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு காரணமா, நீங்களும் ஒரு காரணம் தான். குறிப்பாக நீங்க வந்து மாணவர்களோட அதிக தொடர்புல இருக்கிறீங்க, நீங்க வந்து சில கல்லூரிகளுக்கு வந்து நீங்க தாளாளர் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். இளைஞர்கள் மத்தியில, குறிப்பாக மாணவர்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய பார்வை வந்து எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல அண்ணனை வந்து நான் வந்து கல்லூரி கூப்பிடக்குள்ள 2009 கருணாநிதி முதலமைச்சர், எஜுகேஷன் மினிஸ்டர் பொன்முடியா இருந்தாரு. அப்ப அந்த நேரத்துல நான் அண்ணன் சீமான நான் கல்லூரிகளை கூப்பிட்டு வந்தா அதோட விளைவுகள் என்னவா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. அது வந்து அப்ப வந்து ஒரு 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 பெரிய சிந்தனை எல்லாம் இல்ல, பெரிய சிக்கல்கள் நான் சந்திப்பேன் போவேன் இடர்பாடுகள் வரும் அப்படிலாம் பெரிய புரிதல் இதெல்லாம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னடா சீமான தானே கூப்பிட்டோம், நான் என்ன தீவிரவாதியா கூப்பிட்டேன், குண்டு வைக்கிறவனையா கூப்பிட்டேன், நாட்டை கெடுக்கிறவனையா கூப்பிட்டேன், ஒரு சீமானுங்கிற ஒரு மனிதனை கூப்பிட்டேன், அதுக்கு என்ன இவ்வளவு சிக்கல்கள் அப்படிங்கிற பிறகு அதுக்கப்புறம் தொடர்ச்சி என்ன பண்ண 2009 தொடங்கினேன். கொரோனா முடிகிற வரைக்கும் 2019 வரைக்கும் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் சீமான் டெய்லி வந்து வருஷம் என் கல்லூரி விழாவில் அண்ணன் பேச ஆரம்பிச்சாங்க. அது ஒரு கட்டத்துல அப்படியே மெல்ல பரவி எல்லா கல்லூரிகளுக்கும் செல்ல ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு முறையும் அண்ணன் பேசக்குள்ள என் கல்லூரியோட மாணவர் ஸ்ட்ரென்த் நெருக்கி 8,000 மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. 1.5 மணி நேரம் வகுப்பு எடுப்பாரு. ஒரு சர்வதேச இன்டர்நேஷனல் செமினார் அரங்கத்துக்குள்ள மாணவர்கள் எப்படி உட்கார்ந்து அப்படியே எவ்வளவு நுட்பமா வந்து நுண்ணறிவோட கவனிப்பாங்களோ அது மாதிரி அதுவும் 8,000-10,000 மாணவர்கள் பின் டிராப் சைலண்டா அண்ணனோட பேச்சை கேட்பாங்க. அது எனக்கு இப்ப எங்க ஆசிரியர்களும் சரிதான், மாணவர்களும் சரிதான். அதை தொடர்ச்சியா நான் செய்ய மாணவர்லாம் வந்து அவங்கள அண்ணா நம்ம ஒரு கட்டத்துல வந்து சார் கடைசி நாள் 5 நாள் நடத்துவேன் காலேஜ் டே கல்லூரி ஆண்டு விழா. 5ஆவது நாள் வந்து அவங்களே ஒரு கட்டத்துல 2 வருஷம் கழிச்சு சீமான் தானே சார், அண்ணன் சீமான் தானே சார், அண்ணன் சீமான் தானே அவங்களே இப்ப தம்பியில கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது மெல்ல பாருங்க. திருப்பி 2017 என்ன பண்ணுது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 18 ஒரு சுற்றறி டைரக்டர் மூலியமா அரசியல்வாதிகளை பயந்து போட்டாங்கன்னு தெரியாது எனக்கு சட்டம். ஆனா அண்ணன் சீமானுக்கு பயந்துதான் போட்டாங்க. ஏன்னா அடுத்த எதிர்கால இந்தியாவை தீர்மானிக்கிறது வகுப்பறங்கிறான், பள்ளி கல்லூரியோட வகுப்பறங்கிறான். அந்த பள்ளி கல்லூரியோட வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சீமான் பேச்சை கேட்டா அரசியல் புரிதலோட உள்ள வந்துருவாங்கிற அச்சம் அந்த உத்தரவு இருக்கதான் செய்யுது. அதை மீறிதான் எல்லாரும் இப்போ நாம் தமிழர் கட்சிகள் ஒரு கல்லூரி முதலாளி பெரிய லெவல்ல யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இதுல வந்து அப்ப வந்து அண்ணா திமுக சைடு போனா சொத்துக்களையும் அந்த இதையும் பாதுகாக்கலாம் போலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாம் தமிழருக்குள்ள ஒரு கல்லூரி தாளாளர் வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அதை நான் பெருமைக்கு சொல்ல வரல. ஆனாலும் வந்து எனக்கு ஒரு மகிழ்வு நிறைவா இருக்கு. அதாவது அரசியலை போதிக்காம இருக்கிறது கல்வி இல்லை, அதாவது ஆக சிறந்த கல்வியை அரசியலை போதிக்கிறது தான் அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருந்தனால அண்ணனை வந்து ஆண்டு கல்லூரிக்கு நான் அழைச்சிட்டு கொண்டு வந்தேன். தஞ்சாவூர் அப்படிங்கிற ஊர் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா வந்து தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றி பாதுகாக்கணும் ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கெயில் எரிவாயு எடுக்கிறதோ இல்ல மீத்தேன் எடுக்கிறதோ இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமா போட்டதுக்கு பிறகும் தொடர்ந்து அதுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. ஆனா அரசிடம் கேட்டா ஏன் அப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டா இல்ல, அது வந்து இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தொடங்குவதற்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த திட்டம் வந்து கையெழுத்து ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து மக்களுக்கு எதிராக இன்னும் இந்த அரசு, ஆளுகின்ற அரசும் மாநில அரசும் அந்த மத்தியில் இருக்கக்கூடிய நடுவண் அரசும் மக்களுக்கு எதிரான இந்த திட்டத்தை செய்து இதை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்த்து எப்படி இது வந்து ஒரு இந்த பிரச்சனையை தீர்வு காண்றதற்கு வந்து நாம் தமிழர் கட்சி என்ன தீர்வுகளை வைக்குது, எதை வந்து இதை எப்படி மக்கள்கிட்ட நீங்க எடுத்துட்டு போறீங்க?
உங்களுக்கு வந்து சூழலியல் சீர்கேடு, என்விரான்மெண்ட் பொல்யூஷன், வந்து எக்காலஜிக்கலி பொல்யூஷன், என்விரான்மெண்ட் பொல்யூஷன். இது எப்படின்னா வந்து அம்மா வங்காரி மாத்தாய் வந்து ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கக்கூடிய அம்மா வங்காரி மாத்தாயா இருக்கட்டும், நம்ம சூழலியல் எழுத்தாளர் ஐயா நக்கீரனா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்க, சூழலியல் சிக்கல் வந்து மக்கள் இயக்கமா, மக்கள் சக்தியா, மக்கள் போராட்டமா, மக்கள் விழிப்புணர்வா மாறாதவரை இதுக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நாம் தமிழர் என்ன பண்ணுது, சுற்றுச்சூழல் பாசனங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த மாதிரி வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை பெட்ரோகெமிக்கல் மண்டலமாக மாத்தினா இதுல என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும், என்னென்ன சூழலியல் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத மக்கள் இயக்கமா மக்கள் இடத்துல கொண்டு பேசி பேசி பேசிதான் இதை கொண்டு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம கொண்டு வர்றோம். அவங்க வங்காரி மாத்தாய் சொல்றாங்க, சூழலியல் போராளி வந்து மக்கள் போராட்டமாக, மக்கள் இயக்கமாக, மக்கள் சக்தியாக இது மாறாத வரை எந்த ஒரு சூழலியல் சிக்கல்களையும் சீர்களையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள சூழலியல் எழுத்தாளர் ஐயா நக்கீரன் அவர்கள் சூழலியல் போராளி, சூழலியல் எழுத்தாளர், சூழலியல் சார்ந்த நுட்பமா கட்டுரைகள் எழுதக்கூடிய ஒரு ஆய்வாளர். அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து மக்கள் இயக்கமா மாறணும், சூழலியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே மக்கள் பார்வைக்குள்ள வரணும், ஆகச்சிறந்த விழிப்புணர்வா மாறினாதான் இது வந்து சாத்தியப்படும் அப்படின்னு. ஏன்னா கீழே தானே அவன் எடுக்கிறான், ஈத்தேனு மீத்தேன் பீத்தேனு ஹைட்ரோகார்பன்லாம் கீழே தானே எடுக்கிறான், மேல இருக்கிற நமக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல மக்களே. கீழே இருந்து எடுக்க 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 கடல் தண்ணி உள்ள வந்துடும், கடல் தண்ணி உள்ள வந்தா ஒவ்வொரு நிலமா உப்பு நிலமா இது மாறிடும், உப்பு நிலமா மாறினா இது எதுக்கும் பயன்பாடற்ற ஒரு நிலமா போயிடும், எதுக்கும் பயன்பாடப்பட்ட நிலமா மாறினா நோ மேன் ஜோன், அப்படி மனிதர்கள் வாழ முடியாத ஒரு பகுதியை இது மாறி போயிடும் அப்படிங்கிற மக்கள் விழிப்புணர்வு கொடுத்துதான் இதை மாற்ற முடியும். அதன் அடிப்படையில சுற்றுச்சூழல் பாசனம்னு ஒண்ணு வச்சு இதை மக்கள் இயக்கமா மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்து இதை தடுக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல ஆல்மோஸ்ட் அதுல நாங்க வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம். இப்ப மெல்ல 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 வந்து இப்பதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சுற்றுச்சூழல் அணி அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சை அவங்க அரசியல் கட்சிகள் இப்பதான் கொண்டு வர்றாங்க. அப்படின்னா அதற்கு மூல காரணம் நாம் தமிழரோட தத்துவம், அதோட தாக்கம் தான் காரணம். அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப முழுக்க தஞ்சாவூர் நாடாளுமன்ற பகுதி முழுக்க வேளாண் மண்டலம் தானே. அப்ப நான் பரப்புரைக்கு போற எல்லா இடங்கள்லயும் இது குறித்து கூடுதலாகவும் பேசுறேன். இப்போ வந்து மக்களையும் இந்த பொழுதுபோக்கத்தையும் வந்து நம்ம பிரிக்க முடியாது. இந்த பொழுதுபோக்குல முக்கிய அம்சமா இருக்கிறது ஊடகங்கள். இந்த ஊடகங்கள்ல வந்து செய்திகள்ல போடுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 3 முனை போட்டி தான் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, பாஜக கூட்டணி தான் சொல்றாங்க. இந்த மும்முனை போட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு அரசியல் தலைவர் வேணா அதை வந்து நாம இதை வந்து பெருசா எடுத்துக்க கூடாது, நகரணும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை இருக்கும், அவங்க வந்து ஒரு பெரிய மன உறுதி இருக்கும். மற்ற வேட்பாளர்கள், அவங்கள தவிர இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு சோர்வு கொடுக்குமா? ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து 40 தொகுதியும் யாருடையும் கூட்டணி இல்லாம மக்கள்கிட்ட மட்டும்தான் கூட்டணின்னு வச்சு களத்துல நிற்கிறாங்க. நம்மள வந்து இந்த ஊடகங்களை வந்து இரட்டடிப்பு செய்யுது அப்படின்னு வந்து போட்டியிடுற உங்களை போன்றவர்களுக்கு வந்து ஒரு மன சோர்வு இதெல்லாம் கொடுக்கலையா? இதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? ஒரு இயல்பா பார்த்தா ஒரு சராசரி மனிதனா இருந்தா மனச்சோர்வு எங்களுக்கு ஏற்படுத்தும் தான். ஆனா இவர்கள் இப்படித்தான் அப்படிங்கிற பார்வை எங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படிங்கிற காட்சி ஊடகம், அச்சு ஊடகம், இது ரெண்டும் எங்களை வந்து முழுக்க புறக்கணிக்குது. அதாவது தேர்தல் காலத்துல வந்து 31 லட்சம் வாக்க வாங்கி 3வது பெரிய அரசியல் கட்சியா உருவெடுத்து அதை தேர்தல் தேன ஆணையம் அதை டிக்ளேர் பண்ண பிறகும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்குள்ள ஒரு சராசரியா வந்து எனக்கு கோபம் வரும். ஆனால் ஒரு கட்சியின் தளபதியா, ஒரு கட்சியின் தத்துவத்தை ஏற்று கொள்கை பிடிப்பில் என்று பயணிக்கூடிய எனக்கு இது இப்படிதான் நடக்கும், இதை மீறிதான் வரணும். காத்துள்ள பந்த தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் நீங்க அழுத்திக்கிட்டு இருக்க முடியாது. கை கடுக்கும், கை வலிக்கும். கை கடுக்கிற அந்த நேரத்துல நீ கையை தூக்கக்குள்ள அந்த காத்து அடைக்கப்பட்ட அந்த பந்து மேலே ஏறி வரும். நீ அமுக்க நீ அமுக்கி கொண்டு ஒரு நாள் உன் கை வலித்து நீ அமைச்சு வச்ச அந்த காற்று உள்ள பந்து உன் கை கடுப்பு வலி தாங்க முடியாம நீ கை எடுப்பு இல்லையா, அன்னைக்கு மேல வந்து நிக்கும். அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில தான் நாங்க இதை வந்து ஒரு சாமானியனா கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனாலும் சமூக வலைதளங்களும் சமூக ஊடகங்களும் தான் எங்களுக்கான ஆகச்சிறந்த பரப்புரையா இருக்கு. இப்ப 2வது வரக்கூடிய புதிய தலைமுறைகள்லாம் வந்து பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நுழையிறது இல்லை, அவங்க சமூக ஊடகத்திலே தான் பயணிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு ஆகப்பெரிய ஒரு உந்துதலும் ஒரு மிகப்பெரிய சக்தியும் சமூக ஊடகத்தின் மூலமா எங்களுக்கு கிடைக்குது. பாராட்டுக்கணும், எங்களுக்கான சப்போர்ட்டும் கிடைக்குது. அதுல நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் குறை இருக்கதானே செய்யுது. ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எங்களை காமிக்கல? ஏன் 4 முனை போட்டின்னு சொல்ல வரல உங்களுக்கு? ஏன் இவர்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா பயம், அச்சம்.
இந்த தத்துவம் என்றா உலகத்தின் சிறந்த தத்துவம், ஆக சிறந்த ஒரு பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ, பொலிட்டிக்கல் கிரைட்டேரியா ஒண்ணு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சியோட வரைவு தான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இது குறித்து அவங்க யோசிக்க தானே செய்வாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், யாரு கூட கூட்டணி வைக்காம தனிச்சு பயணிக்கிறோம். தற்கால வெற்றி அப்படிங்கறத நோக்கி நாங்க போகல, நிரந்தர வெற்றி அப்படிங்கறதுனால போறதுனால தற்காலிக தோல்விகளை நாங்க எதிர்கொள்றோம். தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடர்ச்சியா மக்களோட மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தேர்தலையும் தொடர்ச்சியா 2 தேர்தலுக்கு மேல எந்த ஒரு வரலாற்றுலயும் வந்து யாருமே நிக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சி குறிப்பா பாத்தீங்கன்னா கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருடையும் கூட்டணி கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு மறைமுகமா ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒவ்வொரு தேர்தல் நாம் தமிழர் கட்சி சந்திக்கும் பொழுது புதுசா ஒருத்தர் வருவாரு. இல்ல நாம் தமிழர் கட்சி மறைக்கிறதுக்காக கடந்த முறை பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து கமலஹாசன் ஐயா வந்தாரு, ஊடகங்கள் எல்லாமே வந்து கமலஹாசன் இருக்கிறார், அவருதான் மாற்று அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி மக்களோட இருந்து எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாலும் இந்த சினிமா ஊடகம் மக்களை வந்து யார் எளிதா கவர முடியுமோ அவங்க வந்து களத்துல வருடம் வந்து ஒவ்வொரு தேர்தல் அப்பயும் வந்து நின்று நாம் தமிழர் கட்சியோ இல்ல புதுசா ஒருத்தர் வந்து தனித்த பேராட்டெல்லாம் வரும்போது இது மாதிரி தேவையில்லாம ஒரு புற அழுத்தங்கள் கொடுத்து அதை மடங்கடிக்கிறாங்க. கடந்த முறை பாத்தீங்கன்னா வந்து மக்கள் நீதி மையம் நினைச்சு அமமுக நின்னாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அப்படி நின்னவங்க வந்து மத்த கட்சிகளோட கூட்டணி வச்சு கரைஞ்சு போயிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா உறுதியா நிற்குது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கியோட ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய பாஜக வந்து இந்த முறை வந்து ஊடகங்கள்லாம் சேர்ந்து இல்ல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் வந்து போட்டின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இது போல கட்டமைக்கிறப்போ நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு எதை முன்னணியா வச்சு நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்பீங்க? ஒண்ணுதான், கொள்கையை வச்சுதான், தத்துவத்தை வச்சுதான், கோட்பாடை வச்சுதான் நாங்க அதுல பயணிக்கிறோம். நாங்க 14 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசணும், 14 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பேசியிருக்கோம், நாங்க இதுவரைக்கும் எங்களோட அரசியல் பயணத்துல எந்த வார்த்தையில நாங்க தடுமாற்றம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத வச்சுதான் அவங்களுக்கு புரிய வச்சுதான் நாங்க வாக்கு சேகரிக்கிறாங்க. இது வரைக்கும் தேசிய கட்சிகள் இந்த மண்ணுக்கு தேவையில்லை, வெல் அண்ட் குட். திராவிட கட்சிகளோட கூட்டு இல்லை, 2 தானே, வெரி சிம்பிள். அப்ப இந்த எல்லா சிக்கல்களுக்கு காரணம் தேசிய கட்சிகள். இந்த தேசிய கட்சிகளோட கூட்டணி போட்டு மாறி மக்களை சுரண்டி கொள்ளையடிச்சு இந்த நாட்டை வாழ தகுதியற்ற ஒரு பூமியாக மாற்றுகின்ற இருபெரும் திராவிட கட்சிகள். அப்ப கொள்கை ரீதியா மிக தெளிவா இருக்கனால, ஒரு புரிதல் இருக்கனால நாங்க அதுக்குள்ள போகல. அப்ப இதை பாக்குறாங்க அவங்க. அப்ப அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் அவங்க யாரு கூடயும் கூட்டணி சேரலப்பா, அவங்க சொன்ன மாதிரியே இருக்கிறாங்கப்பா. சரிப்பா, அவங்க யார்கிட்ட கூட்டணி வைக்க முடியும்? அண்ணா திமுக அவங்க 2 பேரும் தான் மண்ணை நாசமாக்கணும் அவங்களே சொல்றாங்க இல்லையா? அதனால அவங்க தனிச்சு நிக்கிறாங்க, இன்னைக்குனாலும் என்னைக்காவது வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் பேர் தனிச்சு நிக்கிறனாலதான் அவங்களுக்கு நான் ஓட்டே போடுறேன், இந்த திருட்டு பசங்களோட சேர்ந்தா நான் ஓட்டு போட மாட்டேன், இந்த இந்திய தேசியத்தோடையும் திராவிட தேசியத்தோடையும் சேர்ந்து நான் வாக்களிக்க மாட்டேன், தனிச்சு நிக்கிறதா அவங்களுக்கான பலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தனிச்சு நிக்கிறதா கெத்துன்னு சொல்றாங்க. இப்படியாப்பட்ட பேச்சுக்கள் தான் மெல்ல ஏறிக்கிட்டு வருது. நீங்க ஒரு 55 ஆண்டு 60 ஆண்டு அழுக்கு நாளைக்கே பிடிச்சா சுரண்டி எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா குறைஞ்சதே ஒரு மினிமம் ஒரு 25 வருஷம் ஆகும். ஒரு கருத்தோ ஒரு தத்துவம் ஒரு மண்ணுல நிலை பெற்று அந்த கிராஃப் மேலே ஏறி உட்கார மினிமம் 20-25 வருஷம் ஆண்டுகள் எடுக்கும். அதுல இருந்து ஒரு 50 ஆண்டுகள் அந்த கிராஃப் மேல போகும். அப்படிதான். அப்ப எங்களுக்கான காலம் அப்படியே கணிஞ்சு ஏறக்குறைய நீங்க சட்டக்குரிய இன்னைக்கு நெருக்கி நம்ம 14 வருஷம் ஆயிருச்சு. நாம் தமிழர் கட்சி களத்துக்குள்ள வந்து நீங்க 1.1 அப்புறம் 3 சொச்சம் இப்ப நெருக்கி 7 விழுக்காட்டுல நிக்குது. அப்ப மெல்ல எங்களோட கிராஃப் எங்களோட வரைபடம் மெல்ல ஏறிக்கிட்டு தானே இருக்கு, மேல் நோக்கி தானே போய்கிட்டு இருக்கு. நாங்க கீழே இறங்கலையில. அப்ப எந்த பூஜ்ஜியத்திலும் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. நான் ஒரு 50 விழுக்காடு இருந்து 40க்கு 35க்கு வந்தா கழுது தெரிஞ்சு கட்டரும்பா போனது மாதிரி நீங்க சொல்லலாம். நான் பூஜ்ஜியத்திலிருந்து புள்ளியிலிருந்து தொடங்கி அப்படியே மெல்ல என்னோட வரைகோடுங்கிறது மேல் நோக்கி எழும்புகிறது. அப்ப சரியா தானே நாங்க போயிட்டு இருக்கோம், சரியா தானே பயணிக்கிறோம். இந்த யங் ஓட்டர்ஸ், நியூ ஜெனரேஷன், அவங்க என்ன பண்றாங்க, இந்த அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜெயலலிதா தெரியாது, கருணாநிதி தெரியாது, எம்ஜிஆர் தெரியாது, ராஜீவ்காந்தி தெரியாது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. பாக்குறான் சீமான் சரியா இருக்காருயா. அவன் சின்ன பசங்க சொல்றாங்கல்ல, சாதி பார்த்து நாங்க யார்ட்டையும் பழக மாட்டோம், சாதி பாக்குறவனோட பழக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு பஞ்ச் டைலாக் மாதிரி இதெல்லாம் பேசிக்கிட்டே போறான்ல. அவனே போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசுறான். சினிமா பஞ்ச் டைலாக்க பேசி கொண்டிருந்த தமிழக இளைஞர்கள் மத்தியில் அரசியல் பஞ்ச் டைலாக்க பேசுறான் அப்படின்னா நாம் தமிழரோட தாக்கம் தானே காரணம், அண்ணன் சீமானோட தாக்கம் தானே காரணம். அதனால கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனாலும் எங்களுக்குள்ள முரட்டு நம்பிக்கை இருக்கு,
உறுதியா இந்த களத்துல நாங்க வென்றெடுப்போம், உறுதியா இந்த களத்துல நின்று நாங்க வெல்லுவோங்கிற பெருத்த நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து மக்களுக்கு எந்த மக்களுக்கு வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் சரி, உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயம் ஏற்பட்டாலும் சரி, இல்ல ஒரு பொது தலைவரையோ இல்ல அனைத்து மக்களாலையும் நேசிக்கப்படுகின்ற ஒரு தலைவர் யாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஆனா முதல் குரல் வந்து அண்ணன் சீமான் இருந்தா வரும். மக்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதா, சீமான் என்ன சொன்னாரு அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து மக்கள்கிட்ட வந்துருச்சு. பிரச்சனைனா தேடல் வந்துருச்சு. ஆனா இப்ப களம் வந்து தேர்தலுக்கான களமா நிக்குது. பெரிய கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியும் பெரிய கட்சி தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. காசை கொடுத்து கடைசி நேரத்துல வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு 1000 2000 கொடுத்து மக்களுடைய வாக்கை வந்து பறிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மக்கள் வந்து இவ்வளவு நாள் நமக்கு போராட்டத்துக்காக வந்து நாம் தமிழர் கட்சி நின்னுது, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து நின்னாங்க, தஞ்சாவூர்ல ஏதோ பிரச்சனை நாம் தமிழர் கட்சி வந்து நிற்பாங்க, முதல் குரல் வரும்னு சொல்லி எதிர்பார்த்த மக்கள் தேர்தல்ல வந்து அவங்களா உங்களை வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்களா? களத்துல அதை நீங்க பாக்குறீங்களா? நாம் தமிழர் கட்சி மக்கள் தேடுறாங்களா? தாராளமா. வேற நேரத்துல ஒரு பகுதிக்கு போனேன், வந்து 16 ஆண்டுகளா சாலை போடல அப்படின்னு சொல்லி மன்னார்குடியில ஒரு பகுதியில தேர்தல் புறக்கணிப்புன்னு போர்டு போட்டு வச்சிருக்காங்க. எந்த அரசியல் கட்சிக்காரையும் உள்ள நுழைய விடல. அப்புறம் போய் நாங்க பேசுனது, ஐயோ நாங்க ஒரு வார்டு கவுன்சிலர், மெம்பர் இல்ல, எம்பி இல்ல, எம்எல்ஏ இல்ல, எந்த அரசு பதவிகளையும் நாங்க அனுபவிக்கல, எந்த அரசியல் பதவிகளையும் நாங்க வந்து அனுபவிக்கல, இப்பதானே வந்திருக்கோம். 16 வருஷமா நீ இந்த யாருக்கு ஓட்டு போட்ட, அப்ப நீ யாரை உள்ள விடக்கூடாது, யாரை உள்ள விடணுங்கிற தெரிவு புரிதல் இருந்தா தானே நீ இந்த போர்டே வைக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சொல்றாங்க, அப்ப நாம் தமிழ் கட்சி நீங்க உள்ள போங்க அப்படிங்கிறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு அதிகாரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டி, நான் வென்றாலும் வெல்லாம இருந்தாலும் தேர்தல் முடிஞ்ச பிறகு 16 ஆண்டுகளா போடப்படாத இந்த சாலைக்கான முதல் போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன், என் தலைமையிலே முன்னெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்பிக்கை கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, அதுல ஒரு சிலர் வந்து நான் இந்த முறை உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு வராங்க. அப்ப இன்னொரு பகுதிக்கு போறேன், ஒன்னு விட்டு ஒரு நாள் தான் குடிநீர் வருது, டெய்லி வர்றது இல்லாம தஞ்சாவூர் நகர பகுதியிலே வல்லங்கிற ஒரு பகுதியில வந்து கலைஞர் நகருங்கிற ஒரு பகுதியில வல்லத்துல ஒன்னோட்டு ஒரு நாள் தான் குடிநீர் வருதுங்கிறாங்க, நகராட்சியிலேயே பேரு மாநகராட்சியிலேயே. அப்ப சரிம்மா, அப்ப ஏன் நீங்க சின்னால உங்க கவுன்சிலர் எங்க இருக்காரு, அவர் வாரது இல்ல, ஆகா நீங்க அப்ப எங்கள்ட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நான் தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. சரி முடிஞ்சு தேர்தல் முடியும், நான் அதுக்கு வந்து உங்களுக்கு போராடுறேன் அப்படியா. இப்ப மெல்ல 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 எங்களை தேட ஆரம்பிக்கிட்டாங்க. அப்ப வந்து மக்கள் அன்றாட பிரச்சனைகளை, அவங்கள அடிப்படை விஷயங்களை, அவங்களை பாதிக்கப்படக்கூடிய அந்த சூழல்ல நாம் தமிழர் இப்ப தேடுறாங்க, நாம் தமிழர் ஆறுதலை எதிர்பார்க்கிறாங்க, அவங்களோட போராட்ட அறிவிப்பை எதிர்பார்க்கிறாங்க. எல்லாத்துக்கும் மெல்ல இப்ப நாம் தமிழர் நோக்கி மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நாம் தமிழர் பிரச்சனைகளின் அடிப்படையில் நாம் தமிழரை என்னைக்கு பொது சமூகம் அணுகுதோ அன்னைக்கு அது வெல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு பொது சமூகம் நாம் தமிழர் தான் அதுக்கான தீர்வு அப்படின்னு எங்களோட கட்சி பொறுப்பாளர்களை மெல்ல அணுகிறதுக்கு அணுகுறாங்க. அதன் அடிப்படையில் நாங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். அறிவிக்கப்படாத ஆளுங்கட்சாவோ அறிவிக்கப்படாத எதிர்கட்சாவோ களத்துல நின்று மக்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு இடத்துல நாம் தமிழ் கட்சி வளர்ந்து நிக்குது அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி தான், அது பெரிய வெற்றி தான். அது அண்ணனே அடிக்கடி சொல்லுவார் வந்து, சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்தக்கூடாது, எண்ணங்களை பார்த்து தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்போ வந்து தமிழ் தேசிய அரசியல் மீது பற்று உள்ளவங்க ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு படித்த இளைஞர்கள் வந்து அவங்க தேடி போய் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்னன்னு சொல்லி தேடி போய் வாக்கு செலுத்திடுவாங்க. இந்த படிப்பறிவு இல்லாத மக்கள், பாமர மக்கள், எனக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு நினைச்சிட்டு இருக்கிற மக்கள், இல்ல நான் வேற ஒருத்தர் மாத்தி தான் போடுறேனே, மற்ற ஆண்டுகிட்டு இருக்க கட்சிகள் வந்து பெரிய பெரிய பாதிப்பு ஏற்பட்ட மக்கள் வந்து வேற தேடல் வேற ஒருத்தருக்கு போடணும்னு நினைக்கிறப்போ உங்களால சின்னம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் உங்களை வந்து ஒரு வியாபார சின்னத்தை கொடுத்து உங்களை வந்து அடக்கழிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த முறை வந்து ஒளி வாங்கி கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களால எடுத்துட்டு போக முடியுதா? அது மாதிரி வந்து எனக்கு ஒரு மாற்று வேணும்னு தேடாத இல்லாத மக்கள், ஆனா எனக்கு வாய்ப்பு இருந்தா போடுவேன்னு சொல்ற மக்களுக்கு சின்னம் சரியா கிடைக்கலையே. இந்த சின்னத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு உங்களால எடுத்துட்டு போக முடியுதா? தேர்தல் இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் கூட இல்லை. இந்த மக்கள்கிட்ட எப்படி நீங்க உங்க சின்னத்தை எடுத்துட்டு போறீங்க? விவசாய சின்னம்னா கிடைக்கும் அப்படின்னு அண்ணன் சீமான் ஒன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் சின்னம் கொடுத்தான், அதை கொண்டு மக்கள் கொண்டு போய் சேர்த்தான். எப்படி மெழுகுவர்த்தி சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தமோ, எப்படி விவசாய சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தமோ, அதன் அடிப்படையில் அதை விட வேகமா நம்மளை இன்னும் ஒடுக்குறான், இன்னும் அடக்குறான். சின்னத்தை பறிச்சுட்டா நாம் தமிழ் கட்சி செத்து போயிடும். 7 மலை 7 கடல் தாண்டி ஒரு கூண்டுக்குள்ள கிளி இருக்கும், அந்த கூண்டுக்குள்ள உள்ள கிளியோட தலையை பிடிச்சா அந்த மந்திரவாதி செத்து போயிடும் அப்படின்னு எப்படி வந்து விக்ரமாதித்தன் கதையில எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ, அது மாதிரி நாம் தமிழரோட உசுறு, அவங்களோட வாக்கு வங்கி எல்லாம் சின்னத்துலதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல்ல தான் இந்த சின்னத்தை முடக்குனானுங்க. ஆனால் நீ அடிக்க நாங்க மேல எழும்புவோம், நீ குட்ட நாங்க குனிய மாட்டோம், திமிரி எழும்புவோம், நாங்க திமிரி எழுகுவோம், திருப்பி அடிப்போங்கிற அடிப்படையில தான் இப்ப நாம் தமிழ் கட்சியோட சின்னமான ஒளி வாங்கி இந்த மைக்கை கொண்டு மக்களிடத்துல வேகமா கொண்டு சேர்த்துட்டோம்.
அது ரெண்டாவது, ஒரு மாசமா ஏன் நாம் தமிழருக்கு சின்னம் தரல, ஏன் நாம் தமிழர் சின்னத்தை பிஜேபி முடக்கணிச்சு அப்படின்னு மக்கள் மத்தியில அது பேசுபொருள் ஆக்கப்பட்டு, மக்கள் மத்தியில அது கருப்பொருள் ஆக்கப்பட்டு, ஏன் இவங்க நாம் தமிழர் போட்டு இவங்க முடக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்து இந்த சின்னம் கிடைச்சதோட ஈஸியா பத்திக்குச்சு. பஞ்சும் நெருப்பும் எப்படி பக்கத்துல இருந்தா பத்திக்குமோ, அது மாதிரி இவங்க அழுத்தி வச்ச அழுத்தத்துல எதிர்பார்ப்புல இந்த சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டோம். இப்ப நாங்களே இப்போ வாக்கு சேகரிக்க போக்குல மக்கள்கிட்ட கேட்கிறோம், நம்ம நாம் தமிழ் கட்சி சின்னம் தெரியுமா, மைக்கு தானே அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எந்த குறைபாடும் இல்லை. அதை கூடுதலா தான் கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. விவசாய சின்னத்தை தாண்டி கூடுதலா மைக்க கொண்டு போய் சேர்த்துட்டோம். சேர்க்க வேண்டிய இடத்துல நாம் தமிழர் இருக்கு, ஏன்னா அவசியம் சேர்த்தாகணும். ஏன்னா சின்னத்துலதான் வாக்களிக்க முடியும். அப்ப இந்த எண்ணங்கள் அடிப்படையில கொண்டு போனாலும் சின்னத்துலதான் ஒரு மனிதன் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்துல சின்னத்தை கொண்டு போய் நாங்க சேர்த்துட்டோம், ஆழமா சேர்த்துட்டோம். இனி இந்த சின்னத்தை நிறுத்தணும் தக்க வைக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்போம். அது நடந்துருச்சு. இப்பவே எல்லா ரிப்போர்ட்டுகளும் உளவுத்துறை, பொதுத்துறை, பொதுவான சார்பற்றவர்கள் எடுக்கக்கூடிய சென்சேஷன் எல்லாமே 14 விழுக்காடு 15 விழுக்காடு நாம் தமிழருக்கு போய் வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு மெல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் அதை நிரூபிக்கும். நாம் தமிழர்ல எந்த செருப்பு சின்னமா இருந்தாலும், விளக்கமாரிச்சினாலும், எந்த சின்னமா இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல போய் நாம் தமிழர் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அதன் தத்துவம், அதன் கொள்கை, அதன் மாறாத நிலைப்பாடு மட்டும்தான். மக்களுடைய மிகுதியான ஆதரவு பெற்று நீங்கள் தஞ்சையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் என்னவாக ஒலிக்கும்? ஒரே நோக்கம்தான், தமிழ்நாட்டின் மக்களுக்கு, தமிழர் நாட்டின் பூமிக்கு எதிராக வரக்கூடிய சட்ட திட்டங்கள், அதன் அமைப்புரைகள் அத்தனையும் எதிர்க்கக்கூடிய இடத்துல முதலாளா நாம் தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பாங்க. 40 பேர். நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்கிற இடத்துல நாம் தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் செயல்படுவாங்க. தமிழ்நாட்டின் உரிமைக்காக வெறும் வாய்வழி வார்த்தை இல்லாம அதை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல இருந்து நாம் தமிழர் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் செயல்படுவோம். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். குறிப்பா மாநில பட்டியல் என்னென்ன பறிபோனிச்சோ திரும்ப மாநில பட்டியலுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வர கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், மற்ற சாலையா இருக்கட்டும், பாதுகாப்பை தவிர மிச்சம் என்னெல்லாம் இத்தனை ஆண்டுகள்ல மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசுக்கு போனிச்சோ அது அத்தனை மீட்டு எடுக்கிற இடத்துல நாம் தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் செயல்படுவோம், நான் உள்பட. உங்களுடைய நேரம் குறைவான இந்த நேரத்திலையும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குன்னா, நீங்கள் தஞ்சையினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெறறதுக்கு நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி தம்பி. வணக்கம். நன்றிங்க. அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். நான் கல்வியாளர் ஹுமாயூன் கபீர், தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. நம் உணவை நாமே உண்பது போல, நம் மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நம் உரிமையை நாமே போராடி பெற வேண்டும். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.